ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் மீன் வறுவல் மசாலா எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்குங்க. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அதில் தேவைப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பார்த்திங்கன்னா 5 துண்டு, 10 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துருங்க. அதே மாதிரி 3/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. இது 5 மீனுக்கு தேவையானது. ஸோ கிலோ கணக்கு போட்டால் சரியாக கணக்கு வராது. அதனால் 5 துண்டு மீன் கணக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக வரணும். அதனால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைங்க. ரொம்பவும் கட்டியாக இருந்தாலும் சரியாக உட்காராது உங்களுக்கு. மீனில் தனித்தனியாக வந்துடும். ரொம்ப நைஸாக அரைங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு மீடியமாக அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு மீனில் தடவும் போது கரெக்டாக இதில் பதமாக வரும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் தனித்தனியாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சரியாக உட்காராது. பதமாக பார்த்து கரெக்டாக அரைச்சிருங்க. அடுத்து ஒவ்வொரு மீன்லேயும் எடுத்து மேலே தட வேண்டியதாங்க. எல்லா மீன்லையும் அப்படியே போடாமல் ஒவ்வொரு மீனாக எடுத்து மேலே கரெக்டாக தடவிடுங்க. அப்போ தான் அந்த மசாலா டேஸ்ட் கரெக்டாக மீனில் இறங்குங்க. நான் ஒவ்வொரு மீன் துண்டாக தடவிட்டு அதுக்கு கடைசியில் காட்டுறேன், பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள், இந்த 5 துணிலையும் தடவியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அந்த மீனில் இறங்கும். இந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக நல்லா வருங்க. 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை சுட வைக்க வேண்டியதாங்க. எண்ணெய் ஒரு 1/4 லிட்டரு தேவைப்படும். அப்போ இந்த மீனை பொரிக்கிறதுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும். எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூடாகுது பாருங்கள். வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த நுர வருது பாருங்கள், சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு மீன் எடுத்து அதில் போட்டுட்டு பாருங்கள், உடனே மீனை திருப்பாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க. ஏன்னா உடனே திருப்பினா அந்த மசாலாலாம் இதுவாகிடும் பாருங்கள், இந்த எண்ணெயிலே கலந்து. திருப்பாமல் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த மீனில் போய் நல்லா விட்டோம். ஒரு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. பாருங்கள், மீன் நல்லா பிடிச்சாச்சு. நல்லா முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு மீனை எடுத்து பொரிக்க வேண்டியது. ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மசாலா எதுவும் தனியாக போகாமல் பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா முறுமுறுப்பாகவும் வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சிக்க வேண்டியது. ஒரு 3 நிமிஷம், ஒரு மீனுக்கு ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி தேவைப்படுது. நீங்கள் 2 மீனாக போட்டு கூட பொரிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது மீன் தெரிக்குது, கொழுப்பு மீனாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு மீனாக நாங்கள் போடுறோம். நீங்கள் 2 மீனாக போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக 5 மீனையும் பொரிச்சாச்சு பாருங்கள். இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். இது கடைசியாக ஒரு டெக்னிக் இருக்குது, அதையும் செஞ்சுருங்க. ஒன்றும் இல்லை, எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. 5 மீனையும் லைனாக அடிக்கிருங்க. ஒரு தட்டில் போட்டு நல்லா லைனாக அடிக்க வச்சுருங்க. ஒரு 1/2 எலுமிச்சை பழம், ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி
ஒரு அரை எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து அது மேலே வந்து புழிஞ்சு விடுங்க. ஸோ டேஸ்ட் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் வருங்க. ஸோ எலுமிச்சை பழத்தை மேலே புழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி புழிஞ்சு விட்ருங்க. போதுமா? போட்டேனா? ஸோ ஃபைனலாக பாருங்கள், டேஸ்ட்டான முறுமுறுப்பான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். சும்மா சிம்பிளாக ஒரு 5 துண்டு மீனை மட்டும் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் அதிகமாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு கமெண்ட்டாக தெரியுங்க.